Hi everyone, welcome to our channel. Let's learn daily. இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 10th ஸ்டாண்டர்டில் லெசன் 10க்குரிய இம்பார்ட்டன்ட் சம்ஸ் தான். ஸோ இது வந்து மோஸ்ட்லி கம்பல்சரி சம்மில் வரும் பிஹெச் கால்குலேட் பண்ணுறது. ஸோ அது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ஸோ இதில் நம்ம பேசிக்காக ஒரு 3 ஃபார்முலாஸ் தான் யூஸ் பண்ணுவோம். ஸோ அது என்னென்ன அப்படின்னா பிஹெச் ஈக்குவல் டு மைனஸ் லாக் 10 H ப்ளஸ், அதாவது அந்த H ப்ளஸ்ன்றது இது கான்சன்ட்ரேஷனை மென்ஷன் பண்ணும். அதே மாதிரி POH ஈக்குவல் டு மைனஸ் லாக் 10 OH மைனஸ். நெக்ஸ்ட்டு பிஹெச் ஸ்கேலில் நார்மலாக 14 வரைக்கும் தான் ஸ்கேல் இருக்கும், 0 to 14. ஸோ பிஹெச் POH ரெண்டே நமக்கு ஆட் பண்ணும்போது உங்களுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா 14 கிடைக்கும். ஸோ இந்த 3 தான் மெயின் ஃபார்முலா. பட் அது போக லாகில் இருக்கிறதுனால லாக்குரிய ஃபார்முலாஸ் தான் நமக்கு தெரியணும். ஸோ லாக் 10 to the base 10 உடைய வேல்யூ 1. அடுத்து லாக் 0 to the base 10 உடைய வேல்யூ வந்து 1 to the base 10 ஒரு வேல்யூ 0. அதே மாதிரி லாக் a பவர் bன்னு இருந்துச்சுன்னா b லாக் ஏன்னு எழுதுவோம். இதே மாதிரி மல்டிப்ளிகேஷன் வந்து அடிஷன் எழுதுவதெல்லாம் நீங்கள் படிச்சிருப்பீங்க. ஸோ இதுதான் மெயின் ஃபார்முலாஸ் நம்ம இதில் யூஸ் பண்ண போகிறது. ஸோ உங்களோட கொஸ்டின் எப்படி கொடுத்துட்டாங்கன்னா கால்குலேட் த பிஹெச் ஆஃப் த சொல்யூஷன் ஹேவிங் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மோலார் வேல்யூ கொடுத்துட்டு இன் HCl இல்லைன்னா HNO3 இல்லைன்னா NaOH அந்த மாதிரி சொல்யூஷன் நேம்ஸ் கொடுப்பாங்க. ஸோ கொடுத்துருக்கிற காம்பவுண்ட் இல்லைன்னா சொல்யூஷனில் என்ன அயான்ஸ் இருக்குதுன்னு பார்க்கணும். H ப்ளஸ் இருக்கா இல்லை OH மைனஸ் இருக்கான்றதை செக் பண்ணணும். வெறும் H மட்டும் இருந்துச்சுன்னா H ப்ளஸ் அயான், ஹைட்ரஜன் அயான் அப்படின்னு சொல்லி படிச்சிருப்பீங்களா, ஹைட்ரோனியம் அயான் இருந்தது. அதே இது NaOH ஒரு பேஸ் கண்டென்ட் இருந்தது அப்படின்னா உங்களுக்கு அதில் OH மைனஸ் அயான் வரும். அப்போ ஆசிடாக இருந்துச்சுன்னா H ப்ளஸ் அயானும், பேஸாக இருந்தால் OH மைனஸ் அயானும் இருக்கும். ஸோ அதில் என்ன அயான் இருக்கோ அதுக்கேற்றப்ப நீங்கள் பிஹெச்சா இல்லை POHான்னு பார்த்து போட்டுக்கணும். ஸோ இப்போ ஒருவேளை ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் கொடுத்து இதில் எவ்வளோ மோலார் சொல்யூஷன் இருக்குது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அப்போது HClல 1 × 10⁻⁴ மோலார் வால்யூம் ஆஃப் அப்படின்னு சொல்லிட்டு அதை கொடுத்துருப்பாங்க. ஓகேவா? ஸோ அப்போது நம்ம இந்த ஃபஸ்ட்டு ஃபார்முலாவை சூஸ் பண்ண போகிறோம். ஏன்னா இதில் நமக்கு என்னது HClல H தான் இருக்குது. ஸோ பிஹெச் ஃபார்முலா தான் யூஸ் பண்ணணும். ஸோ ஃபார்முலாவை முதல் எழுதிக்கோங்க. ஸோ பிஹெச் ஈக்குவல் டு மைனஸ் லாக் 10 H ப்ளஸ் போட்டுட்டு நம்ம இதை உள்ள சப்ஸ்டியூட் பண்ணணும். ஸோ மைனஸ் லாக் 10 1 × 10⁻⁴ அப்படின்னு. ஓகேவா? ஸோ அப்போது இது மல்டிப்ளிகேஷனில் இருக்குது. லாகை பொறுத்த வரைக்கும் மல்டிப்ளிகேஷனில் இருந்தால் அடிஷனில் எழுதிக்கலாம். ஸோ இப்போ லாக் ஏபி. ஸோ இது ஆல்ரெடி சொன்னேன் உங்கள்கிட்ட, ஏ ப்ளஸ் லாக் பின்னு போட்டுக்கலாம். ஓகேவா? ஸோ அப்போ இதை அப்படி பிரித்து எழுதிக்கலாமா? மைனஸ் லாக் 10 1 ப்ளஸ் லாக் 10⁻⁴. இதில் இந்த 10 நார்மலாக இருக்கணும், இது பேஸில் இருக்கணும். ஸோ அது டிஃப்ரென்ஸ் வந்து காட்டணும் நீங்கள். அடுத்து லாக் 10 1ஓட வேல்யூ என்னது 0. அப்போ இந்த டேர்ம் 0 ஆயிடும். இப்போ மைனஸ் 0 ப்ளஸ் லாக் 10⁻⁴ இருக்குது. அப்போ a பவர் bன்ற ஃபார்மேட்டில் இருக்குது. ஸோ பவரை முன்னாடி கொண்டு வந்து எழுதுவோம். ஸோ -4 லாக் 10 அப்படின்னு கிடைக்கும். லாக் 10 வேல்யூ என்னது உங்களுடைய ஃபார்முலா படி 10 தான் 1ன்னு போடலாம். ஸோ இது 1ன்னு மாறிடும். அப்போ மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆயிரும். அப்போ +4ன்னு உங்களுக்கு ஆன்சர் கிடைக்கும். இந்த இடத்துல லாக் ஏபி நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணாமலே டைரெக்டாக ஈக்குவல் டு லாக் 10 ப்ராக்கெட்டில் 10⁻⁴ டைரெக்டாக போட்டும் செய்யலாம். ஏன்னா வெறும் மல்டிப்ளிகேஷனில் தான் இருக்குது. ஸோ டைரெக்டாக நீங்கள் அப்படியும் செய்யலாம். இல்லை அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி ஸ்டெப்ஸ் இன்வால்வ் பண்ணியும் செய்யலாம். இது நமக்கு பிஹெச் கொடுத்துருந்தாங்கன்னா POH கொடுத்துருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். எக்ஸாம்பிள் NaOH சொல்யூஷனில் அந்த கான்சன்ட்ரேஷன் வேல்யூ 10⁻⁷ இருக்குது அப்படின்னு கொடுத்துருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அப்போ அப்படின்னு என்ன எழுதுவோம்? POH ஈக்குவல் டு மைனஸ் லாக் 10 OH மைனஸ்ன்னு ஃபார்முலா போடுவோம். போட்டுட்டு ஸோ 10⁻⁷ சொன்னோம். அப்போ மைனஸ் லாக் 10⁻⁷ போட்டுடலாம். ஸோ இப்போ பவரில் உள்ள டேர்ம் எப்படி வரும்? முன்னாடி வரும். ஸோ ஒவ்வொரு ஸ்டெப்லேயும் நீங்கள் அதை என்ன பண்ணணும்னா கீழே ஏன் அப்படின்றத ரீசனை எழுதணும். இங்கே வந்து லாக் 10 வேல்யூ ஈக்குவல் டு 1, அதனால் அப்படி மாற்றுறோம். ஸோ இந்த மாதிரி திஸும் ப்ளஸ்ன்னு போட்டு எழுதிடுங்க.
ஸோ அப்போ பவரில் உள்ளது முன்னாடி வரும். ஸோ மைனஸ் ஆஃப் -7 log 10 10. அப்போ உங்களுடைய வேல்யூ என்ன வரும்? +7 வரும். இது POH உடைய வேல்யூ. ஓகேவா? ஒரு வேளை ஒரு சொல்யூஷன் இருக்குது, அதோடைய பிஹெச்சோடைய வேல்யூ 4, அப்போ பிஓஹெச்சோட வேல்யூ என்ன வரும் அப்படின்னு கேட்டாங்கன்னா நம்மளுடைய தேர்ட் ஃபார்முலா யூஸ் பண்ணணும். ஸோ அப்போது என்ன பண்ணணும்? பிஹெச் வேல்யூ 4ன்னு சொல்லிட்டோம். ஸோ ஃபஸ்ட்டு சமயம் வச்சுக்கோங்களேன், பிஹெச் வேல்யூ 4, அப்போ பிஓஹெச்சோட வேல்யூ என்னன்னு கேல்குலேட் பண்ணுங்கன்னா அந்த ஃபார்முலா எழுதிக்கோங்க. பிஹெச் ப்ளஸ் பிஓஹெச் ஈக்குவல் டு 14. பிஹெச் இருக்க இடத்துல 4 போடுங்க, போட்டு சால்வ் பண்ணிங்கன்னா டைரெக்டாக உங்களுக்கு பிஓஹெச்சோட வேல்யூ கிடச்சிடும். அப்போ பிஓஹெச் ஈக்குவல் டு 14 - 4, அப்போ என்ன வரும்? பிஹெச்சோட வேல்யூ 10ன்னு வரும். உங்களுக்கு வர ஆன்சர் அந்த 10க்குள்ளே தான் வரும். ஒருவேளை உங்களுக்கு அந்த ஆன்சர் சால்வ் பண்ணி ஆன்சர் வர தெரில அப்படின்னா அந்த டேரெக்டாக ஃபார்முலா போட்டுக்கோங்க. வரல எப்படி பண்ணணும்னு மறந்துருச்சு அப்படின்னா இந்த பவரில் என்ன டேர்ம் இருக்கோ அதுதான் உங்களுடைய ஆன்சரில் வரும், சைன் மட்டும் மாறும். ஸோ அது வந்து நீங்கள் கெஸ் பண்ணிடலாம் இதுதான் இந்த ஆன்சர் வரும் அப்படின்றது. ஸோ அப்போ பிஹெச் வச்சு எப்படி என்ன பண்ணணும்னு சொல்லியாச்சு, பிஓஹெச் எப்படி செய்யணும்னு கொடுத்தாச்சு. அதே மாதிரி ஒன்று கொடுத்து இன்னொன்று கேட்டால் எப்படி செய்யணும்னு பார்த்தாச்சு. சில நேரம் கொஸ்டின் என்ன கொடுத்துருப்பாங்கன்னா ஒரு சொல்யூஷனோட பிஹெச் கண்டுபிடிங்கன்னு கொடுத்துருப்பாங்க, பட் கொடுத்துருக்கிறது பிஓஹெச் வேல்யூ கொடுத்துருப்பாங்க. அதாவது NaOH எடுத்துக்கோங்களேன், கிவன் மோலார் சொல்யூஷன் ஆஃப் ஒரு கான்சன்ட்ரேஷன் கொடுத்து NaOH அப்படின்னு சொல்லி கொடுத்து ஃபைண்ட் இட்ஸ் பிஹெச்னு கேட்பாங்க. அப்போ என்ன பண்ணணும்னா பிஓஹெச் கால்குலேட் பண்ணிட்டு அதில் இருந்து இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி பிஹெச்சோட வேல்யூ கால்குலேட் பண்ணணும். ஸோ அப்போ கொடுத்துருக்கிறது ஹைட்ரஜன் அயனா இல்லை ஹைட்ராக்சில் அயனான்றதை தெளிவாக பார்த்தீங்க அப்படின்னா தான் உங்களுக்கு சால்வ் பண்ண ஈஸியாக இருக்கும். ஸோ இந்த ஃபார்முலாஸ் மட்டும் பார்த்துக்கோங்க. இந்த மூணும் கீழே உள்ள ஃபார்முலாஸ் யூஸ் பண்ணி தான் இந்த சம்மை சால்வ் பண்ணுவோம். ஸோ இது மோஸ்ட்லி கம்பல்சரி சம்மில் எப்போயுமே வந்துடும். இந்த வீடியோவில் ஏதாவது டவுட் இருந்தால் கண்டிப்பாக சொல்லுங்கள். ஸோ இதில் உங்களுக்கு என்ன கொஸ்டின் அப்படின்னா, ஒருவேளை என்னுடைய பிஹெச் வேல்யூ 4, அப்போது ஹைட்ரஜன் அயான் கான்சன்ட்ரேஷன் எவ்வளோ இருக்கும்னு கால்குலேட் பண்ணலாம். எப்படி பண்ணுவீங்க அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.